சார் ஃபோட்டோ நான் இங்கே வரணும். வக்கீல் திரு குணசேகர் அவர்கள் மாஸ்டர் ஆஃப் செரமனி வழங்க துணைச் செயலாளர் திரு PS வெங்கட்ராமன் நரசிம்மன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு ராம்குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு கே ஆதிரை சீனியர் பொருளிசை பாடகர் முதல் பரிசு பெற்றவர். அவர் சகல மந்த்ராட்சர சாந்த கரூர் நாடக சபா 89வது ஆண்டு இசை நாடக விழா இன்று இனிதே துவங்குகிறது. இந்த ஆரம்ப நாள் நிகழ்ச்சிக்கு முதன்மை விருந்தினராக இன்று நாம் அழைப்பு கொண்டிருக்கும் திரு காமகோடி இந்திய CEO சிட்டி யூனியன் பேங்க் அவர்களே, இந்த நாடக சபாவின் உபதலைவர்கள், செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர், செயற்குழு உறுப்பினர்களே, சபாவின் அங்கத்தினர்களே மற்றும் இந்த சபா நடந்த பாட்டு போட்டிகளில், இசைப்போட்டி, நாட்டிய போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தை சேவைகளே மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதற்கண் நாடக சபாவின் சார்பாக வருகிறவர்களை நான் வரவேற்கிறேன். டேட் பார்த்தவங்க, தேதியை பார்த்தவங்க முதல்ல தோன்றியது யாரை முதன்மை விருந்தினராக அழைப்பது என்று எந்த ஒரு யோசனையும் இல்லாமல், இது நான் பல வருடங்களாக மனதில் இருந்த ஒன்று. அது உடனே நம்ம இந்தியன் CEO சிட்டி யூனியன் பேங்க் அழைக்கலாம் அப்படின்ட்டு நான் மெசேஜ் கொடுத்த இமீடியட்டாக அவர் உடனடியாக பதிலளித்து விட்டார். வேறு ஏதாவது ஒரு முடியாமல் போகும் பட்சத்தில் மட்டுமே தவிர்ப்பதாக இருக்கும், இல்லை என்றால் கண்டிப்பாக விடுகிறேன் என்று ரொம்ப தெளிவாக தெரிவித்து விட்டார். உடனேயே முதலில் நீங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் கரூருக்கு வந்து இந்த விழாவில் சிறப்பிப்பது எங்களுக்கு எல்லாம் மிக்க ஒரு பெருமையை வாய்ந்த ஒரு நிகழ்வு. சபாவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாமல் அது தொடர்பு, முக்கியமான தொடர்பு அவங்க தந்தையார் திரு நாராயணன் அவர்கள் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் சிட்டி யூனியன் வங்கியை கட்டி காத்து அதை ஒரு பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷமாக ஏறக்குறைய ஒரு 80 வருஷம் அவங்க பெரியவங்கெல்லாம் வளர்த்து வச்சிருந்த அவர் அதை ஒரு சிற்பியை போல் செதுக்கி ஒரு அருமையான வங்கியாக உருவாக்க செய்து
இவரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார். இன்று இவர் அதை ஒரு அருமையான வங்கியாக சிறகடித்து பறக்க வைக்கும் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடெங்கும் ஒரு பேசும் வங்கியாக, ராசியான வங்கி, ஈஸியான வங்கி, இன்னைக்கு அது ஒரு சிறப்பை கொண்டு சியூபி என்றாலே ஒரு தனி பெருமை வாய்ந்த வங்கியாக இந்த நிலை நாட்டியிருக்கிறார். அந்த வகையில் எனது தந்தையாரும் அவருடைய தகப்பனாருக்கும் ஒரு நீண்ட கால தொடர்பு. எனக்கு நிறைய எங்கள் ஃபாதர் ஒரு திரு நாராயணன் அவரை பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான மனிதர். அந்த வங்கியில் சந்திக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த தொடர்பு அவரோட திடீரென்று ஒரு விபத்தில் இறந்துவிட்ட நிலையில் அந்த வங்கிக்கு அந்த பொறுப்பை ஏற்று ஒரு 10 வருட காலம் வேறு பொறுப்பில் இருந்து 2011 சார் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்தார். இது எல்லாமே இந்த இயல் இசை, நாடகம், இந்த கலை, இசை, சாஸ்திரிய சங்கீதம், தமிழ் இசை எல்லாமே ஒரு தலைமுறையினருக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்போஸ். 81ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் நமது சபாவின் தலைவர் திரு ஏஜே சூரியநாராயணா அவர்களுக்கும், முதன்மை விருந்தினர் உயர் திரு டாக்டர் என் காமகோடி, எம்டி அண்ட் சிஇஓ சிட்டி யூனியன் பேங்க் அவர்களுக்கு நாட்டிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்புரை ஆற்றி 81ஆம் ஆண்டு விழா மலரினை வெளியிட வருகை புரிந்தமைக்கு எங்களது வணக்கங்கள், நன்றிகள். இந்த நேரத்தில் இந்த சபாவின் கொண்ட சுப்பிரமணியம் IAS அவர்கள் மனதிலே உருவாகி வழக்கறிஞர் வேதாந்தாச்சாரியா வணிகர் AV ராமச்சந்திரன் அவர்களுடன் சேர்ந்து தொழில் அதிபர் LG வரதராஜ் அவர்களின் பேருதவியால் கொஞ்சம் நாடு 8 தசாப்தங்களாக கரூர் மாநகரிலிருந்து கலை வளர்ச்சிக்கு பெருந்தொண்டு ஆற்றி வருகின்ற நாரதகார சபாவினுடைய தலைவர் திரு ஏஜே சூரியநாராயணா அவர்களே, மேடையில் வைத்திருக்கின்ற சபாவினுடைய நிர்வாகிகளே, இங்கே திருவிழா கூடியுள்ள சபாவினுடைய அங்கத்தினர்களே, ரசிக பெருமர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பரிசு பெறவுள்ள போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளே, எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக என்னை திரு சூர்யா அவர்கள் அழைத்த போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை நான் ஏற்றுக்கொண்டே எனக்கு கிடைத்த இது ஒரு பாக்கியமாகவே கருதுகிறேன். ஏன்னாக்க கரூருக்கும் எங்களோட கும்பகோணத்துக்கும் பல தொடர்புகள் உண்டு. இன்னைக்கு நேற்றைக்கு அவர் இன்னும் 100 வருஷத்துக்குள்ள வந்ததில்லை. கரூர்லேருந்து கிராஸ் பண்ணி அந்த அமராவதி காவேரியும் தான் எங்கள் ஊருக்கு வருது. அதனால ஃபஸ்ட்டு இங்கேருந்து அனுப்புகிற தண்ணி தான் அங்கே வருது. அதுலேருந்து ஆரம்பம் இந்த தொடர்பு. அதுக்கு அடுத்தபடியாக இருந்தாக்க இப்போ சதாசிவ பெருமாள் அதிர்ஷ்டானம் இங்கே இப்போ நெருங்கில் இருக்கு. கரூர் பக்கத்துலன்னா அவர் எங்கள் ஊர்லேருந்து இங்கே திருச்செந்தூரில் பிறந்து தான் அங்கேருந்து அவர் இங்கே கையில் வந்துருக்காரு. அதனால் அங்கேருந்து இருக்கு. அதே மாதிரி கரூர் தேவர் இங்கேருந்து எங்கள் தஞ்சாவூருக்கு வர்றதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் அவரோட இன்னைக்கு பெரிய அவரை பற்றி நம்ம நிறைய இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கு இந்த சம்பந்தம் பல வருஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்களோட சிறுவன் வங்கிக்கும் கரூரில் இருக்கிற இப்போ கரூர் விஷயமாக முன்னாடி எல்லைக்கு இருக்கிற போதும் சரி ஒரு நெருங்கிய தொடர்பு பல விதத்திலையும் பல ஆண்டு காலமாக இட்டு வந்துருக்கு. சூர்யா அவர்களும் சரி, இதுக்கு முன்னாடி செயலாளர் அவர்கள் பேசுகிற போதும் சரி, எங்கள் தந்தையாருக்கும் ஸ்ரீ ASA அவர்களுக்கும் இந்த தொடர்பை ரொம்ப டீட்டெயிலாக பேசினாங்க.
சூர்யா அவர்கள் சொன்னது போல 2 பேரும் வந்து லயன்ஸ் கிளப்ல இருந்ததுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷம் ஒரு 70-75லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் தந்தையார் காலமாக வரை அந்த நட்பு வந்து ரொம்ப தொடர்ச்சியாக நடந்தது. அவரோட காலமானதுக்கு அப்புறம் எனக்கு அதே ஒரு தொடர்ச்சியை வந்து எனக்கு ஸ்ரீ ஏஎஸ்ஜே அவர்களோட இருந்தது. அதாவது சூர்யா சொன்னதோடு எங்கிட்ட பேசினதோட வந்து எங்கள் அப்பாவில் தான் அவர் நிறைய பேசியிருக்காரு அப்படிங்கிற சொன்ன பாயிண்ட் 100% உண்மை. அது வந்து எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. பல சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், நாங்கள் உடனே இப்போ ஃபோன் பண்ணி பேசிப்போம். அதே மாதிரி வந்து நான் ஸ்கூல் படிக்கிற போது என் தந்தையார் வந்து எப்போ வந்து கரூரை கிராஸ் பண்ணி போனாலும் ஒரு லஞ்சும் ஒரு டிஃபனும் கேள்விக்கு ஹெட்குவார்ட்டர்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது நடக்கும். நானே 2-3 தடவை அவரோட சாப்பிட்ருக்கேன். நானும் பல தடவை கிராஸ் பண்ணி போகும்போது வந்து இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ரெசன்டரிஸ் அண்ட் ஆல்சோ வந்து எக்ஸ்சேஞ்சிங் நோட்ஸ் வந்து 2 பேங்க்குக்கும் கண்டினியூஸாக எப்போதுமே உண்டு. அதில் முக்கியமாக வந்து ஏஎஸ்ஏ இருக்கிற போது ரொம்ப பல நுணுக்கமான விஷயங்களை பற்றி, அதுவும் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பேங்கிங் செக்டார் என்னென்னலாம் இருந்தது, ரூல்ஸ்லாம் வந்து எப்படி மாறிட்டு, பல ரெகுலேஷன்ஸோட வந்து இன்னியோட பரிமாணம் என்னத்துக்காக அது எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து பல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவாக பல தடவை நானே அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சூர்யா சார் சின்ன தாத்தா இருந்தார், அதுக்கப்புறம் ஃபாதர் இருந்தார். பல வருஷங்களாக இந்த சபாவை கட்டி காட்டு அதுக்கு வந்து ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டி ஒரு ஷேப் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு பெரிய கலை சேவை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது வந்து மிகையாக. அது தவிர எல்லாரும் பக்தி இலக்கியத்தில் அதுவும் கரூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இது வந்து நீங்கள் இப்போ சுரேஸ்வரர் வந்து இப்போ நாயன்மார்கள் பாடல் பெற்றது. அடுத்த வருஷத்துலேருந்து எனக்கு ஏன்னா அதை இன்னும் பார்க்கல. கரூர் பதிகத்தையாவது ஒரு காம்படிஷனில் சேர்த்து, அதாவது அந்தந்த லெவலில் வந்து லோக்கலில் இருக்கிற அந்தந்த ஊரில் இருக்கிறத அவங்க பாடிட்டு போயிருக்கிறது வந்து அந்தந்த குழந்தைகளுக்கு அடுத்த ஒரு நாள் வந்து நான் எங்கள் ஊரில் வந்து பாடல் ட்ரெஸ்லாமும் இருக்குது, எலிவேஷனாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஃபார்மேட் பண்ணேன். அதே மாதிரி கரூரை பொறுத்தவரையில் இந்த காம்படிஷன் லிஸ்ட்டில் எனக்கு இங்கே அப்படின்னா இங்கே பாடியிருக்கிறாங்க எனக்கு கரெக்டாக தெரியல. அது பாடியிருந்தா அந்த திருப்புகழையும் லோக்கல் திருப்புகழையும் நம்ம ஊரில் இங்கே பாடியிருக்கிற பதிகத்தையும் இப்போலேருந்து வர குழந்தைகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு காம்படிஷன், இதுக்கு வந்து ஒரு முயற்சியாக எடுத்துட்டாக்க அது வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து அது அந்த பேஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பொறி இருந்துகிட்டே இருந்ததுன்னா இன்றைக்கி வேணாலும் அது வந்து ஃபேராக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க இப்போ இந்த குழந்தைகள் எல்லாரையும் பார்க்குற போது நிஜமாகவே இது வந்து 10 நூற்றாண்டு கொண்டாடுறதும் சரி, வைணவ பரிபாஷையில் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் அதுக்கையும் தாண்டி இந்த சபா மேல் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு எல்லாம் அல்ல பசுவதீஸ்வரரும் கல்யாணமேச பெருமாளும் அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். சபாவை நடத்துகிறவங்க ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஒதுக்கிறேன். நன்றி. அமர்ந்திருக்கிற நம்முடைய முதன்மை விருந்தினர் அவர்களுக்கு ஆதரவான சார் ராம்குமார் வள்ளுவர் கலை அறிவியல்
அண்ணா செங்கோட்டு அண்ணா இங்கே பாருண்ணா. முதலில் வருவதற்கு பொன்னாடை கற்பூர் விநாயகருடைய நிர்வாகி பொன்னாடை அண்ணா இங்கே பாருண்ணா. மிகவும் ஆர்வமாக நம்முடைய நாதநாட சபையினுடைய 81வது ஆண்டு விழாவிலே 2ஆம் பரிசு பெற்ற மாணவர் லய பிரசாத், 2ஆம் பரிசு பெற்ற மாணவர் லய பிரசாத், 3ஆம் பரிசு பெற்றவர் மாணவி டி ஜோசிகா. அடுத்து ஜூனியர் பிரிவில் முதல் பரிசு பெற்றவர் மாணவி ஆர் கமலினி. 2ஆம் பரிசு பெற்றவர் இரண்டு முதல் பரிசு எம் மேகா சாவித்ரி. 2ஆம் பரிசு பெற்றவர் சாய் சஞ்சனா. 3ஆம் பரிசு பெற்றவர் எஸ் தர்ஷினி. மாணவ மாணவிகள் விரைவாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். The parents has to take care of their children and bring them speedily to the dais. அடுத்து சீனியர் பிரிவில் முதல் பரிசு பெற்றவர் ஜி சஹானா. 2ஆம் பரிசு பெற்றவர் ஜி ஸ்ரீநிதி. 3ஆம் பரிசு பெற்றவர் ஆர் தன்யா. மற்றொரு 3ஆம் பரிசு பெற்றவர் எம் ஸ்ரீமா. நன்றி. நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் ஆண்டு முழுவதும் விழா சூரியண்ணா. அடுத்தது நம்ம சிட்டி யூனியன் வங்கி ஆர்பிஎம் அவர்களை மேடையில் அவங்க எம்பி ஆர்பிஎம் அண்ணா இங்கே பாருங்க. அடுத்தது சார் இங்கே பாருங்க. சார் AS and India. மேடம்
மீடியா பெற்றோர்களுக்கு சார் நம்முடைய ஸ்ரீனிவாசன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஃபோட்டோ அண்ணா ஓகே செங்குட்டன் ஒரு ஃபோட்டோ அண்ணா ஒரு நிமிஷம் பார்க்காது கொஞ்சம் தள்ளி